வணக்கம். சொர்ணம் கிச்சன். சுண்டைக்காய் மோர் வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். சுண்டைக்காய் ஒரு 2 கப் எடுத்து வச்சிருக்கிறேன். கெட்டியான மோர், கல் உப்பு, இதை மத்தல் வச்சு உடைச்சிட்டு விதை போகிற அளவுக்கு ஒரு மூணு தடவை அலாசிட்டு அந்த காய் அளவுக்கு மோர் ஊற்றி வச்சிடலாம். இப்போ நீங்கள் நைட்டு இப்படி போட்டு வைக்கிறீங்கன்னா அடுத்த நாள் காலையில் காயை மட்டும் வடித்து எடுத்துகிட்டு பொழுதுக்கு காய வச்சிடணும். அப்படியே அந்த மோர் தீர வரைக்கும் நீங்கள் அப்படி பண்ணணும். எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். இப்படி மற்ற வச்சு உடச்சிடலாம். இது ஈஸியாக உடச்சிடலாம். அம்மி இருந்தால் நீங்கள் அம்மியில் போட்டு உடச்சிக்கலாம். மத்தில் உடைச்சாலே வரங்க ஈஸியாக உடஞ்சிரும். சுண்டைக்காய் உடச்சி நல்லா அலசி வச்சுட்டேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிகட்டிடணும். நீங்கள் அப்படி நல்லா இப்படி கையில் புழிஞ்சு எடுத்துக்குங்க தண்ணியெல்லாம். அப்படி இல்லைன்னு ஒரு காட்டன் துணியில் ஒரு 1/2 மணி நேரம் கொட்டிக்கிட்டிங்கன்னா தண்ணி பூரா ட்ரை ஆயிரும். அதுக்கப்புறம் இந்த கெட்டியான மோர் ஊற்றி கலக்கி வச்சிடலாம். கல் உப்பு தான் போடணும் இதுக்கு. இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். மோர் இப்படி இந்த காய் மூழ்கிற அளவு தான் இருக்கணும், ஜாஸ்தி ஊற்றக்கூடாது. இது இப்போ நம்ம கலந்து வச்சிருக்கிறோம். காலையில் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு கண்ணுக்கு ஓட்டையுள்ள கரண்டியில் இப்படி வடிச்சிட்டு எடுத்து காய வச்சிடணும். இந்த மோர் அப்படியே வச்சிடணும். நீங்கள் இந்த மோர் சுண்டை வரைக்கும் திருப்பி காலையில் காய வடித்து பொழுதுக்கு காய வச்சிடணும். திருப்பி நைட்டு அந்த மோரில் போட்டு வச்சிடலாம். அடுத்த நாள் காலையில் வடித்து வச்சிடலாம். இப்படியே மோர் தீர வரைக்கும் 3 நாள் 4 நாள் வெயிலில் காய வைக்கணும். எக்காரணத்தை கொண்டு நீங்கள் கை வைக்கக்கூடாது. இது கரண்டியிலேயே தான் கலக்கணும், கரண்டியில் தான் வடித்து எடுக்கணும். இது நாம் இப்போ மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் வடித்து காய வச்சிடலாம். நேற்று நைட்டு மோரில் ஊற வச்சு சுண்டைக்காய் ஊறிடுது. இன்னைக்கு வடித்து வெயிலில் வச்சிடலாம். இப்படி இந்த மாதிரி அரிகரண்டியில் வடித்து வச்சிடலாம். இந்த மோர் இன்னைக்கு நைட்டு திருப்பி எடுத்து இந்த காயை போட்டு வச்சிடலாம். நாளைக்கு காலையில் மறுபடியும் வடித்து காய வச்சிடலாம். இதே மாதிரி இந்த மோர் நீங்கள் தீர வரைக்கும் இப்படி போடணும். ஒரு 3 நாளாக 4 நாளாக. இது இப்போ வடித்தாச்சு. இது வெயிலில் காய வச்சிடலாம். நைட் எடுத்து மறுபடியும் இந்த மோரில் போட்டு வச்சிடலாம். சுண்டைக்காய் வத்தல் மோரில் போட்டு எடுத்து வச்சு காஞ்சிடுவேன். நான் 3 நாள் விடாமல் காலையில் காய வைக்கிறது, நைட்டு அதே மோரில் போடுறது. 3 நாள் அப்படியே போட்டுட்டு இருந்தேன். மோர் நல்லா சுண்டிடுது. இதை ஒரு 4-5 நாள் நல்லா காய வச்சிடணும். உங்களுக்கு எவ்வளவு நாள் காய வைக்கணும் அவ்வளோ நாள் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுட்டா கெடாது. நல்லா இப்படி உடையிற அளவு நல்லா காய வச்சு எடுக்கணும். இப்போ சுண்டைக்காய் வத்தல் ரெடி. இப்போ வீட்டிலேயே செஞ்சது ரொம்ப நாள் கெடாது. இப்போ நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.